Hi Financial Center viewers, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம போடக்கூடிய இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு ஷேரையோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டையோ பார்த்திங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸான வீடியோ மட்டும்தான். ஏன்னா செபியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான். இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து எங்கிட்ட கேட்குறாங்க. ஈவன் இன்றைக்கி நேற்று நிறைய பேர் கால் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம், நான் மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துட்டுமா, எந்த நாளை என்ன காரணத்தினால வந்து நான் பங்குச்சந்தையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நட்டமாயிட்டு வருது. என்னோடய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 51 லட்சம் கோடி ரூபா வரைங்கன்னா அந்த வார் வந்ததுக்கப்புறம் வந்து நல்லாவே தெரியும். இப்போ வந்து வார் போயிட்டுருக்குது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கான வார் பார்த்திங்கன்னா வந்து இஸ்ரேல் கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியன் மார்க்கெட் மட்டும் 51 லட்சம் கோடி ரூபா வந்து இழப்பாக இருக்குது மார்க்கெட்டில். இந்த வாருக்கு பின்னாடி மட்டும் கிட்டத்தட்ட அதனுடைய உச்சத்திலிருந்து 9000 புள்ளிகள் 9000 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே வந்திருக்குது அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் உங்களுதாகட்டும் என்னோடதாகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து நட்டத்தில் தான் இருக்குது. ஓகே, இப்படி ஒரு நட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நான் வந்து வெளியே வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கக்கூடிய மக்களுக்காகத்தான் பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம், ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது, இது மாதிரியான மோசமான நிலையிலிருந்து வெளியே வந்துடலாமா, மார்க்கெட்டிலிருந்து பயந்துட்டு வெளியே வந்துடலாமான்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா எல்லா காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் அடி வாங்கி மேலே வரும்போது ரொம்ப ஸ்பீடாக வரும். ஸோ முடிஞ்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் ட்ரை பண்ணலாமே ஒழிய, ஏன்னா வந்து அதுக்கு வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்குவாங்க. எந்தெந்த ஷேரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப அடி வாங்கி ரொம்ப கம்மியான விலையில் பார்த்திங்கன்னா ரியல் ப்ரைஸில் வந்து இப்போ வந்து கிடைக்கும். அந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து வாங்க முடியும். நீங்கள் தனியாக கேட்டிங்க அப்படின்னா வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ஆனால் வந்து பப்ளிக்கில் வந்து வீடியோவில் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்போது அந்த மாதிரியான ஷேர்ஸை பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ரிட்டர்ன் வரும். ஓகே, ஏன்னா இதுக்கு பேர் தான் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்குவாங்க. இந்த சந்திரகாந்த் அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தருடைய குஜராத் பேஸ்டு பர்சன், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க. அந்த சந்திரகாந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர். அவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்கள், வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்ன, எப்படிலாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இப்போ தான் வந்து அதனுடைய சரியான உண்மையான வேலையில் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ முடிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்களே ஒழிங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து வெளியே வந்துடாதீங்க, மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே சில விஷயங்கள் நான் காமிக்கிறேன். செகண்ட் வேர்ல்டு வார் 1939 ஆரம்பித்த காலத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் 25% ஃபால் ஆச்சு. அது ரெக்கவர் ஆகி 2 இயர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து ப்ராஃபிட்டில் வந்து மேலே வந்துருச்சு. கல்ஃப் வார் பார்த்திங்க அப்படின்னா வந்து 18% பார்த்திங்கன்னா ட்ராப் ஆச்சு. ஆனால் 4 மந்த்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுச்சு. நம்மளுடைய கார்கில் வார் 1999 பார்த்திங்கன்னா கார்கில் வார் நம்ம ஆரம்பித்த டைமில் பார்த்திங்கன்னா 12% பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து அடி வாங்கிச்சு. ஆனால் 2 மாதத்தில் வந்து ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட்டில் கொடுத்தது எல்லாருக்குமே. கொரோனா பேண்டமிக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது. 2020 38% மார்க்கெட் அடி வாங்கிச்சுங்க. கிட்டத்தட்ட 38% மார்க்கெட் அடி வாங்கிச்சு. ஆனால் 7 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து நம்மளை ரெக்கவர் ஆகி அபரிவிதமான ப்ராஃபிட் 23, 24 எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்ணா என்னென்ன 70%, 80% மேலே பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்தாங்க. அந்த மாதிரி 2022 ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பித்தப்போ 15% பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஆனால் 4 மாதத்தில் வந்து அது வந்து ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு சார்ட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அக்டோபர் 1998 வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து 950 புள்ளிகள் பார்த்திங்கன்னா இறங்குது. ஆனால் ஒரே வருஷத்தில் பார்த்திங்கன்னா 35% லாபத்தில் 1290 புள்ளிகளாக ஏறுது. அடுத்தது செப்டம்பர் 2001 அந்த .com பபுள் வந்த காலகட்டங்கள் அதெல்லாமே 2000க்கு பின்னாடி. ஸோ 1050 புள்ளிகள் அடி வாங்குது. பட் ஆனால் 6% மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுது. 2003 பார்த்திங்க அப்படின்னா வந்து 71% ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. 2004 பார்த்திங்கன்னா வந்து 43% ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. இந்த 2009 பார்த்திங்கன்னா சப்ரைம் கிரைசிஸ் அப்படிங்குவாங்க. ஜனவரி 2009 என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ரெசன் அப்படிங்குவாங்க. சப்ரைம் கிரைசிஸ் யூஎஸ்னால நிகழ்ந்த நிகழ்வு 2800 புள்ளிகள் வந்து நமக்கு அடி வாங்கிச்சு. நம்மளோட வேல்யூ தான் இதெல்லாமே, இண்டெக்ஸ் தான் இதெல்லாமே. கிட்டத்தட்ட 85% பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் ஏறிச்சு. அப்போது 2009 வெளியே வராமல் யாரெல்லாம் சேஃபாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து வெறும் ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து 85% லாபம் சம்பாதிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த சார்ட் மூலிமா, இந்த இமேஜ் மூலிமா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 2020 மார்ச்சில் பாருங்களேன், கொரோனா டைம் 7600 புள்ளிகள் நமக்கு அடி வாங்குச்சு. 1 இயர் கழிச்சு அது பார்த்திங்கன்னா வந்து 14,600 புள்ளிகள் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி 92% லாபம் கொடுத்தது. அப்போ எந்தெந்த கஷ்டமான அந்த மார்க்கெட்டுக்கு நிலைமை வருதோ அந்த டைமில் வந்து ஸ்டே பேக் பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணுங்கள், வெளியே போயிடாதீங்க. முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நிறையா பார்த்திங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ அதை மேலேறி வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை, அதாவது டபுள் டிஜிட் லாபத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதான் ஹிஸ்ட்ரி சொல்லுது.